ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயதபத்ரநேத்ர येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः. நாள்தோறும் பகவத்கீதையில் கர்மயோகம் அப்படின்ற 3வது அத்தியாயத்தில் 10 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்துருக்கோம். இதில் இதுக்கு முன்னாடி தான் யாக யஜ்ஞங்களுடைய முக்கியத்துவம் பற்றிலாம் பார்த்தோம். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரலாம் இந்த இடத்துலையே. இந்த யாகம், பித்ருக்காரியம் இது போன்ற விஷயங்கள்லாம் வெறும் செயல்கள் இல்லையா? இதை செய்யறதுனால பகவான் எப்படி நமக்கு புண்ணியம் கிடைக்கும், மோட்சமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு? இதெல்லாம் வெறும் செயல்கள் தானே. ஏன்னா இப்போ ஞான யோகத்தில் பார்த்தா நம்ம புலன்களை அடக்கிறோம், மனசு அடக்கிறோம், அப்படிப்பட்ட இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் இதில் அந்த மாதிரிலாம் இல்லை. ஏதோ கையால் வாயால் சில மந்திரங்களை சொல்கிறோம், கையால் ஏதோ செய்ய வேண்டியது செய்கிறோம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன செயல்கள்னாலேயே நமக்கு புண்ணியம் கிடச்சிருமா, ஏன் மோட்சமே கிடச்சிருமா அப்படின்னு கேட்டால், பகவான் ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு அமைப்பு அமைச்சிருக்காரு. இந்த அமைப்பில் எப்படின்னா, நம்ம யாகங்களோ தேவ பூஜையோ இல்லை சுயநலத்துக்கு இல்லாமல் உலக நன்மைக்காக செய்யக்கூடிய செயல்களை செய்யும்போது அதுக்கு பதிலாக தேவர்கள் நமக்கு கொடுக்க வேண்டிய மழை, விளைச்சல் போன்ற விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்கன்ற மாதிரி ஒரு சிஸ்டம் ஏற்படுத்தி வச்சுருக்காரு. இது வரப்போகிற ஸ்லோகங்களில் வரும், நம்ம விளக்கமாக பார்க்கலாம். அதனால் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, பகவான் ஒரு சிஸ்டம் ஏற்படுத்தி வச்சுருக்காரு, ஒரு அமைப்பு அமைச்சு வச்சுருக்காரு. அந்த அமைப்பின்படி நம்ம சில செயல்கள் செய்யும்போது அதுக்கு பலனாக சில விஷயங்கள் நமக்கு கிடைக்குது. இது எப்படின்னு சொல்லப்போனால், இப்போ நமக்கு எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம வாழ்நாளில் படிக்கிறோம். இப்போ எல்கேஜியில் ஆரம்பித்து ஒரு 12 வருஷம் ஸ்கூலில் படிக்கிறோம், பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு கடைசியாக தேர்வு வைக்கிறாங்க, எக்ஸாம் வைக்கிறாங்க இல்லையா? அந்த எக்ஸாம் போது கேட்கக்கூடிய இந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம கரெக்டாக பதில் சொல்லணும், சரியாக பதில் சொல்லியிருக்கணும். அப்போது அதிலிருந்து எவ்வளோ மதிப்பெண் வருதோ அதை பொறுத்து நமக்கு அடுத்து கல்லூரி, காலேஜ் அப்படின்ட்டுலாம் போகிறோம். அதுபோல் பகவானும் நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு தான் வரும். இருந்தாலும் அதில் இந்த ஒரு அமைப்பை அமைச்சு வச்சுருக்காரு. இந்த யாகங்கள், தெய்வ பூஜைகள்லாம் செய்யக்கூடியது மாதிரி. அதை நம்ம எப்படி செய்கிறோன்றதை பொறுத்து நமக்கு பாவங்கள், புண்ணியங்கள் அதெல்லாம் பகவான் நமக்கு அடுத்த பிறவி இருக்கா இல்லையா, இல்லை முக்தியா என்னன்னு அவர் முடிவெடுக்கிறாரு. இது எப்படின்னா, இப்போ நம்ம ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னு வைங்களேன். இப்போது நம்ம தான் ஸ்டூடெண்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா, இந்த யாக யஜ்ஞங்கள், தெய்வ பூஜைகள் இல்லை நம்ம மற்றவங்களுக்காக செய்யக்கூடிய நன்மைகள் இல்லை உலக நன்மைக்காக செய்யக்கூடிய செயல்கள், அதுதான் எக்ஸாம். மார்க்குன்றது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியம். இதில் பேப்பர் கரெக்ஷன் பண்ணுறவங்க அப்படின்னு, ஏன்னா இப்போது நம்ம எப்படி எக்ஸாம் எழுதும்போது அதுக்கு மார்க் யார் போடுறாங்க, இந்த பேப்பர் திருத்துறவங்க போடுறாங்க இல்லையா? அதுபோல் இங்கே தேவர்கள் நம்ம செய்யக்கூடிய அந்த யாகங்கள், தேவ பூஜைகளுக்கு பதிலாக அவங்க நமக்கு கொடுக்கறது மழை, அதெல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் அல்டிமேட்டாக கல்லூரி சீட்டு வேறு யாரை தானே கொடுக்குறாங்க. அதுபோல் அல்டிமேட்டாக மோட்சத்தை கொடுக்கக்கூடியது பகவான் தான். அடுத்து நமக்கு பிறவி இருக்கா இல்லையான்னு முடிவெடுக்கக்கூடியது பகவான் தான். ஆனால் இதில் ஒரே வித்தியாசம் என்னன்னா, இந்த எக்ஸாம் வாழ்க்கையில் நம்ம 12 வருஷம் கஷ்டப்பட்டு எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும், ஆனால் நம்ம எக்ஸாம் எழுத போகிற அன்றைக்கு நமக்கு உடம்பு சரியில்லாதனாலையோ இல்லை அந்த சமயத்தில் நமக்கு ஏதோ மறதி ஏற்படுறதுனாலையோ நம்ம சரியாக மதிப்பெண் வாங்கலை அப்படின்னா அதுதான் நம்மளுடைய அடுத்த விதியை முடிவெடுக்கும். ஆனால் இந்த இடத்துல பகவான் நம்ம யாகங்கள்லையோ தேவ பூஜைகள்லையோ ஏதோ சரியாக பண்ணல, ஏதோ தவறு நடந்துருச்சு, சின்னதாக ஏதோ நம்மளால் முழுசாக செய்ய முடியல அப்படின்னா கூட நம்ம இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை அவர் பார்ப்பார். அது மட்டும் இல்லை, அந்த தெய்வ பூஜையிலையோ நம்ம செய்யக்கூடிய செயல்கள்லையோ நம்ம போட்ட எஃபர்ட், நம்ம அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோன்றதையும் பகவான் பார்ப்பார். வெறுமை அதனால் என்ன வந்துச்சு, நம்ம அது மதிப்பெண்கள் பார்க்குற மாதிரி மட்டும் பகவான் பார்க்க மாட்டார். நம்ம அதுக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுவோன்னு பகவான் பார்ப்பார். அதுதாங்க ஒரே வித்தியாசம். இப்போ நம்ம இந்த லௌகீக வாழ்க்கையிலையும் பகவான் நம்மளை எப்படி பார்ப்பாருன்றதுல ஒரே வித்தியாசம் என்னென்னா, பகவான் அந்த அவுட்கம் வச்சு மட்டும் நம்மளை டிசைட் பண்ணிட மாட்டார். நம்மளுடைய தலையெழுத்து என்ன, அடுத்த ஜென்மம் என்ன, மோட்சமா இல்லையா அப்படின்னு. நம்ம அதுக்கு பின்னாடி எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம், எவ்வளோ முயற்சிகள் எடுத்திருக்கோம், நம்ம வாழ்க்கையை எப்படி வாழ்ந்திருக்கோன்றதையும் பகவான் பார்த்து தான் அதுக்கேற்ற மாதிரி
நமக்கு அடுத்த பிறவியா இல்லையா, புண்ணியமா இல்லை முக்தியா அப்படின்றதெல்லாம் பகவான் முடிவெடுப்பார். அதனால் பகவான் நமக்குன்னு ஒரு அமைப்பை அமைச்சிருக்காரு. அந்த அமைப்பு படி நடந்து நம்மளும் நம்மளோட வாழ்க்கையை நல்லபடி வாழ்ந்து அடுத்ததும் நமக்கு நல்ல கதையே அடையலாம். தொடர்ந்து பார்ப்போம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.